ஹலோ கைஸ், வெல்கம் டு மதுஸ் ஃப்ளேவர் லேப். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஈஸியாக அண்ட் சிம்பிளாக செய்யக்கூடிய பிளாக் சென்னா மசாலா கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதை செய்கிறதுக்கு இது ரொம்ப குவிக்காக செய்கிறதுனால நான் சாப்பர் யூஸ் பண்ணி காட்டியிருக்கேன். அதுக்கு 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை ரஃபாக சாப் பண்ணி சேர்த்துக்கிறேன். 4 பச்சை மிளகா, அப்புறம் 10லேருந்து 15 பல் பூண்டு. இது எல்லாத்தையுமே வெங்காயத்து கூடவே சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சியை ரஃபாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பொடியாக வர வரைக்கும் சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் இதை கத்திலேயே கூட சாப் பண்ணி எடுத்துக்கலாம். குவிக்காக செய்யணுன்றதுனால நான் சாப்பர் யூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பொடியாக இருக்கணும். இதை ஒரு 200 கிராம் பிளாக் சென்னாவை அது முழுங்குறவில் தண்ணி சேர்த்துட்டு நம்ம 4 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துருக்கோம். அதில் இந்த வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டெல்லாம் சாப் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதை சேர்த்துக்கோங்க. இது கூடவே 3 மீடியம் சைஸ் தக்காளியை ரஃபாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளியுமே நல்லா பொடியாக சாப் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பொடியாக சாப் பண்ணி எடுத்துக்கணும். இப்போது அந்த சாப் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா தக்காளி, அதையுமே அந்த பிளாக் சென்னாலே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், தேவையான அளவு கல்லுப்பு, இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு அந்த பிளாக் சென்னா மசாலா எல்லாமே மிக்ஸ் ஆகி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு விசில் விட்டுக்கோங்க. அது ரெடி ஆகிற கேப்பில் நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு 5 முந்திரியை 10 நிமிஷத்துக்கு தண்ணியில் ஊற வச்சுட்டு சேர்த்துருக்கேன். அது கூடவே ஒரு சின்ன துண்டு தேங்காவை பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு விசில் ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா பிளாக் சென்னாவும் நல்லா வெந்திருக்கு, மசாலா எல்லாமே நல்லா சேர்ந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் இந்த நம்ம ரெடி பண்ணியிருந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நல்லா கொதித்து வரணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கொதித்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் இன்னொரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்ச உடனே 3 காஞ்ச மிளகா, ஒரு கைப்பிடி நிறைய கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா தாளிச்சிட்டு அந்த குழம்புல நம்ம சேர்த்துக்கலாம். நீங்கள் கொஞ்சம் தண்ணி கம்மி பண்ணால் கிரேவியாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் தண்ணியாக வேணும் எனக்கு அப்படின்னும்போது நீங்கள் இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதில் நம்ம தாளித்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை சேர்த்துக்கோங்க. தாளிப்பு சேர்த்ததுக்கப்புறமா லாஸ்ட்டாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அவ்வளோதான், பிளாக் சென்னா மசாலா கறி ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது ஆப்பம், சப்பாத்தி, தோசை, இட்லி, ஒரு ஒயிட் ரைஸ் கூடலாம் நல்லாவே சூப்பராக இருக்கும். நீங்களே இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மதுஸ் ஃப்ளேவர் லேப்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.